ஹலோங்க. இன்னைக்கு நம்ம ஜங்க்கோட எபிசோட் தான் பார்க்க போறோம். சைக்கோ கில்லர் ஹஸ்பண்ட் பார்ட் 19 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, வாயன வந்து ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு கூட்டு போயிருந்திருப்பான். அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காண்டி. வாயனுமே அவங்க அப்பா விழுந்து விழுந்து கவனிச்சிருப்பா. அதாவது மாமனார. இதை பார்த்து அன்னிக்காரிக்கெல்லாம் ரொம்ப சீன் போடாமல் வந்து சாப்பிடு. உன் புருஷன் உன்னையே முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும், வாயனா சரி என் புருஷனை பார்க்க அப்படின்னா உங்களே பார்ப்போம் அப்படின்னு நியூஸ் கட்டு கொடுத்து வந்திருப்பா. அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 19. ஜங்குக்கா சரியான சிரிப்பு. அண்ணி நோஸ் கட் வாங்கினதும் அண்ணி முடிஞ்ச பார்க்கணுமே ஆடலை. அப்படியே வாயனை பார்த்து ஜக்கு கேட்குறான், என்னடி டீ பேசிட்ட, ஒரு மரியாதை தர மாட்டியா? மரியாதை கொடுக்கணுமாங்க? நான் சொன்னால் கொடுப்பியா? ம், கொடுப்பேன். அதெல்லாம் வேணாம், சாப்பிட்டு. என்ன சொன்னாலும் செய்வியாடி? ம், செய்வேன். ஏன் தெரியாது. இந்த பதில் எதிர்பார்க்கல. நான் என்ன சொன்னாலும் செய்வில்ல, ஏன் செய்வேன்? ஏன்னா அதாங்க எனக்கு தெரியாது. நல்லா பதில் சொல்கிறடி அப்படின்ட்டு ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக இருக்கிறத பார்த்ததும் ஜங்கு கூட பார்க்கலாம், இது போதும், இதுக்கடுத்து நான் செத்தாலும் நிம்மதியாக செத்து போவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டார். அண்ணனுக்கும் இவங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு நம்மளும் நம்ம பொண்ணாடி கூட இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்தா, அவங்களுக்கா இவங்க இப்படி இருக்கிறத பார்த்ததும் சை அப்படின்ற ஃபீலில் தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர் அதெல்லாம் கண்டுக்கலாம். நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு அவங்க அப்பாவுக்கும் பாயெல்லாம் சொல்லிவிட்டு 2 பேரும் அப்படியே வெளில வராங்க. வாயனுக்கா கொஞ்சம் நடந்து போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ ஜங்குக்கை பார்த்து ஜங்குக் ஒரு ஒரு நிமிஷம், என்னடி, எனக்கு கொஞ்சம் வாக் பண்ணணுன்னு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சாப்பிட்டது ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வாமிட் ஃபீல். கார் ஏசி வர ஒத்துக்கலை. ஸோ கார் நிப்பாட்டுறீங்களா? ஏதாவது ப்ராப்ளமா? நம்ம என்ன ஹாஸ்பிட்டல்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே அப்படின்னு அவனும் காரை நிப்பாட்டிட்டான். வாயின உடனே இறங்கி வரா. அவளுக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஏர் வாங்கணுன்ட்டு இருக்குது. ஸோ அப்படியே அங்கே அவள் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து 2 பேர் வேறு வாயினை பார்த்து, என்னம்மா என்ன தனியாக நடந்து வர? கூட யாரும் வரலையா? பார்க்குறதுக்கு செம்ம ஃபிகராக இருக்கே, பெரிய எடுத்து போனோம், கொஞ்சம் இப்படி வருது எனக்கு கம்பெனி கொடுக்குறதுல நான் ஒன்று டாப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வாயின் கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கானுங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து காருக்குள்ளே மொபைலில் தேடிட்டு இருக்கான். ஸோ அதனால் பார்க்கல. வாயின் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பா. அவள் பார்க்கல அவன் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா, அவன் பாட்டுக்கு காருக்குள்ளே தான் உட்காந்துருக்கான். இங்கே வாயின் கையை பிடிச்சி இழுத்தது வாயனா, இங்கே பாருங்கள், நான் ஹஸ்பண்ட் கூட தான் வந்திருக்கேன், தேவையில்ல இப்படி பேசாதீங்க, நான் கூப்பிட்டா வந்துடுவார், ஒழுங்காக கையை விடுங்க. என்ன நடிகிறியா? இப்படி தனியாக வர பொண்ணை பார்த்து நாங்கள் சொன்ன உடனே என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, அந்த பின்னாடி வந்துட்டுருக்காரு, உன்னை தனியாக விட்டா அவன் வரப்போகிறான். வந்துருந்தா அவன் கூட வந்திருக்க மாட்டான். யார்கிட்ட கதை விட்டுட்ருக்க? வா என் கூட வந்து கம்பெனி கொடு. புருஷன்லான்னு கவலையாக இருக்கா? எதுக்குமா? நான் இருக்கேன்ல, நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன். என்ன நல்லா புருஷனா நல்லா நல்லா சிறப்பாக பார்த்துக்கிறேன், வா வா அப்படின்ட்டு அவனுங்க அப்படியே கையை பிடிச்சி இழுக்க. வாயனா கதறா, ஒழுங்கா விடுங்கடா அப்படின்ட்டு பிடிச்சி இழுக்கலாம் ட்ரை பண்ணுறா. பட் 2 ஆம்பளை பசங்க எடுக்கும்போது பாவம் அவளால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்குன்னு இருக்க முடியல. ஸோ அப்படியே அவனும் ஃபோர்ஸ் கொடுக்குறா. ஆனால் அவங்க கையை விடுற மாதிரியே இல்லை. இதில் வேற ஒருத்தன் வாயனை பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி, அவன் மூஞ்சை பிடிச்சி அப்படியே கிட்டி கிஸ் பண்ணுற மாதிரி போகிறப்போ ஒரு கல் வந்து மண்டியிலே டொம்முன்னு விழுகுது. யாரா போட்டேன்னு பார்த்தா ஜங்குக்கு தான். கண்ணில் பார்க்கணுமே கொலவெறியை, அவ்வளோதான், கொலை பண்ணியே திருன்ற அளவுக்கு ஒரு கொலவெறியில் இருக்கான். அது வேறு கொஞ்சம் ஒரு மவுண்டைன் பிளேஸ் மாதிரி தான். அப்படியே அவனுங்கெல்லாம் பார்த்துட்டு யாரா அவன் அப்படின்னு அப்படியே ஜங்குக்கிட்ட அடிக்க போனான். அவன் பந்தாடிட்டான். 2 பேரையும் அடியிலையும் அடிச்சிட்டான். ஒருத்தன்லாம் கல் எடுத்து நச்சு நச்சுன்னு மண்டையிலே அடித்து ஆன் த ஸ்பாட்டே சாகடிச்சிட்டான். இன்னொருத்தனை அவன் இடுப்பில் போட்டிருந்த பெல்ட் எடுத்து கழுத்தை நெரிச்சு அப்படியே கொண்டுட்டான். பட் இது எதுவுமே வாயனை பார்க்கல. ஏன்னா வாயனை அந்த பக்கம் அனுப்பி விட்டுட்டான். நீ காரில் இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அதே இடத்துல கொன்று யாருக்கும் தெரியாமல் அந்த மாலையிலேருந்து கீழேயும் தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக வந்துட்டுருக்கான். வாயின் பார்க்குறா, என்ன போனவர் என்ன காணுமே அப்படின்னு. ஜங்குக்கு வந்ததும் ஜங்கு வா வா வந்து கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு அவளை அப்படி இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு, சாரிடி, நான் பின்னாடியே வந்திருக்கணும், நான் கவனிக்கலை, என்னை மன்னிச்சிரு. இது எங்கேயா தொட்டானுங்களா, எதாவது பண்ணானுங்களா சொல்லு? அதெல்லாம் எதுவும் பண்ணல, அவனுக்கு பண்ணுறதுக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டீங்களா? பயந்துட்டியா? ஆமாம், ரொம்ப பயந்துட்டேன் ஜங்கு. நீங்கள் ஏன் பின்னாடியே வரல? இந்த கருமுடிச்சாத்துலேருந்து ஃபோனை காணும்னு தேடிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீ நடந்து வந்துட்ட. அந்த தோரத்து சீனுங்க வேறு. சரி விடு. ஜங்குக்கு அவங்க எங்கே? அவனுங்க ஓடிட்டாங்களா? சரி, என்னடி என்ன பண்ணும்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ண? வா வீட்டுக்கு போகலாம்.
ஆஹா. வேணாம். இப்போ என்னடி பண்ணும்? நடு ரோட்டில் என்ன பண்ண சொல்கிற நீ? இப்போ தான் 2 பேரும் வம்பிழுத்துட்டு போயிருக்கானுங்க. அடுத்து எவனா வரக்குள்ள வா வீட்டுக்கு போகலாம். இல்லை, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னடி இல்லை ஒல்லன்ட்டு கடுப்பு கலப்பாத. என்ன வேணும் உனக்கு? நம்ம 2 பேரும் கையை பிடிச்சிட்டு 10 மினிட்ஸ் நடந்துட்டு போகலாமா வீட்டுக்கு அப்படின்னு கேட்டதும் குக்கா அவ்வளோ அழகாக கேட்குறா அப்படின்னு தான் இருக்குது. எதுவுமே பேசாமல் அவ்வளோதானே வா அப்படின்னு அவளோட கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகிறான். ஜங்குக்கா இதெல்லாம் ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. இந்த மாதிரிலாம் அவன் பொண்ணுங்க கையை பிடிச்சி இந்த மாதிரி இருட்டில், அதுவும் ஹில் ஸ்டேஷன் வேறு, ரோட்டை நடந்ததே கிடையாது. ஏதோ உனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்படியே வாயனே பார்த்துட்டு இருக்க. வாயனுக்கா அந்த பசங்க வந்தாலும் ஒரு பயம் இருந்திருக்கும். ஸோ அதனால் ஜங்கு கையை பிடிச்சிக்கிறா ஒரு தைரியத்துக்காண்டி. ஸோ பிடிச்சிட்டு அவள் பாட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு இப்போ வீட்டுக்கு போகலாம். ஜங்கு 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 அங்கே பாருங்கள் அந்த அண்ணன் குல்ஃபி விற்கிறாரு. அதுக்கு என்னடி பண்ணுறது? வேணுமா? ஆமாம் வேணும், எனக்கு குல்ஃபி வேணும். அதாண்டி வீட்டில் சாப்பிட்டு வந்தேன், நைட்டு தான் சாப்பிட்டா சளி பிடிச்சிட போகுது. அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு வாங்கி கொடுங்க. என்கிட்ட காசில் ஜங்கு வாங்கி கொடுங்க. காசுங்கிறது எவ்வளோ க்யூட்டாக சொல்கிறா. வேணுமா? வேணும். ஆனால் உன்ட்ட தான் காசு இல்லையடி. காசுலாம் எப்படி குல்ஃபி தருவான்? நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். இது என்ன கேள்வி? நான் ஃப்ரீயாலாம் பண்ண மாட்டேன்ப்பா. அப்புறம் எனக்கு ஒரு கிஸ் கொடு. கிஸ் நல்லா இருந்துச்சுன்னா குல்ஃபி வாங்கி தரேன். எனக்கு குல்ஃபியே வேணாம் போங்க அப்படின்ட்டு வாயின் பாட்டுக்கு போயிட்டுருக்க. ஜங்கு கையை பிடிச்சி சரிடி சரி வாங்கி தரேன் வா வா. ஆனாலும் நீ கிஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே போய் குல்ஃபியும் வாங்கி கொடுக்குறான். வாயனா 2 குல்ஃபி வேணும் அப்படின்ட்டு இருக்கா. 1 தான் வாங்கி தருவேன், 2எல்லாம் வாங்கி தர மாட்டேன். 2 தான் வேணும். 2 எதுக்கு? நான் சாப்பிட்றதுக்கு. நான் கூட எனக்கு கேட்டியும் நினச்சேன்டி. 2த்தையும் உன் வேலை போட தான் கேட்டிருக்கியா? சுத்தம் அதெல்லாம் முடியாது. ஒன்லி ஒன்று தான் ப்ளீஸ். எக்ஸ்ட்ரா ஒன்று ஜங்கு, இன்னும் ஒன்று ஜங்கு. நோ நோ நோ, முடியவே முடியாது. ஒன்று கொடுங்க அப்படின்ட்டு 1 வாங்கி வாயனுக்கையில் கொடுத்துட்டான். வாயனுக்கா அப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு காரில் உட்காந்துருக்கா. அவன் கார் ஓடிட்டே போய் வாயனை பார்க்குறான். அவள் திரும்பவே மாட்டேங்கிறாளே. அந்த ஒத்த குல்ஃபியை நல்லா நக்கிட்டே உட்காந்துருக்கா. என்னடி கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன தும்பா பேசுகிறா? கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேலே இருக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஆனால் வாயின் எந்த பதில் சொல்லாமல் அவள் பாட்டுக்கு நல்லா குல்ஃபிலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே காரில் படுத்து தூங்கிட்டா. அவளுக்கு வேறு செம்ம டயர்டாக இருக்கும். ஜங்குக்கு வேறு சம்பவம்லாம் பண்ணி விட்ருப்பான். ஸோ அதனால் டயரில் அப்படியே தூங்கிட்டா. ஸோ நேராக வீட்டுக்கு வந்ததும் ஜங்குக்கு திரும்பி பார்க்குறான். மேடம் நல்லா சாஞ்சி கொரட்டோடு தூங்கிட்டு இருக்காங்க. அவள் தூங்குறத பார்த்தா ஒரு சைடு க்யூட்டாக இருக்குது, ஒரு சைடு ஃபீலிங்ஸ் வருது, ஒரு சைடு சிரிப்பாக இருக்கேன். நான் அவளை காமெடியாக படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அவன் சிரிச்சிட்டே பைத்தியக்காரி, நல்லா முட்டை தின்ன வேண்டியது, தூங்க வேண்டியது, எதுக்கு தான் அப்படி பண்ணுறாளோ அப்படின்னு அந்த சீட் பெல்ட்டையும் கழட்டி அவளையும் கார்லேருந்து மெல்லமாக அப்படியே தூக்கிட்டு வரான். வீட்டுக்குள்ளே வரைக்கும், ஏன் பெட்ரூம் வரைக்கும் தூக்கிட்டு அவளை அப்படியே பெட்டில் போட்டுட்டு காலில் போட்டுருக்க செருப்பை அவனே கழட்டி விட்டு பிளாங்கெட்லாம் எடுத்து அவளுக்கு போத்தி விட்டுட்டு அவளை அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே நல்லா தூங்குடி அப்படின்னு வெளில வந்துட்டான். வெளில வந்து ஜிம்முனுக்கு தான் கால் பண்ணுறான். ஜிம்முனுக்கு கால் அட்டன் பண்ணி, என்னடா நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க, என்ன விஷயம்? சம்பவம் பண்ணிட்டியா? டிஸ்போஸ் பண்ணுமா என்ன? ஆமாம் பண்ணந்தான் சம்பவம். ஆனால் பண்ணி அப்போமே எல்லாத்தையும் டிஸ்போஸும் பண்ணிட்டேன். என்னடா சொல்கிற, என்னாச்சு? அதான் அப்படின்னு அந்த 2 பேரை கொன்று அந்த மவுண்டன்லேருந்து தூக்கி போட்டிருப்பார் இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாரு. ஜிம்முனுக்கு அதை கேட்டதும், மச்சான் ஃபிங்கர் பிரிண்ட் மாட்டியிருக்க போகுது. அதெல்லாம் ஒன்றும் மாட்டாது. அவனை கழுத்து நினச்சி என் பெல்ட்டால் தான் கொன்னேன். அந்த பெல்ட்டை தான் இப்போ நான் கையிலேயே வச்சுருக்கேன். இன்னும் 5 நிமிஷத்தில் அதை நான் எரிச்சிடுவேன். சிம்பிள். இன்னொருத்தனை கல்லை கொண்டு தான் அடித்தேன். அந்த கல்லுமே இப்போ என் கையில் தான் இருக்குது. ஸோ நான் மாட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அங்கே என்னோடய கார் போயிட்டு வந்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். பட் அங்கே நான் குல்ஃபி வாங்கி தந்தேன். ஸோ என் ஒய்ஃப் கூட தான் வந்திருக்கேன். ஸோ என் ஒய்ஃப் கூட வந்ததுக்கப்புறம் எப்படி என்னால் கொலை பண்ண முடியும்? நிச்சயமாக முடியாது. அவனுங்க தவறி தான் விழுந்துட்டானுங்க. அவ்வளோதான், கிளேஸ் முடிஞ்சு அப்படின்ட்டு ஜங்குக்கே ஒரு கன்க்ளூஷனும் கொடுத்துட்டு அந்த பெல்ட்டையும் தூக்கி நெருப்பில் போட்டுறான். அது நல்லா மடமடன்னு எரியுது. அந்த கல் எடுத்து அப்படியே துண்டு துண்டாக பீஸாக உடச்சி அதே அந்த நெருப்புலேயே தூக்கி போட்டுட்டான். ஸோ சாப்டர் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சிரிச்சிட்டே மேலே ரூமுக்கு போய் அப்படியே தூங்கிட்டான். ஸோ இப்படியே தான் எனக்கு டேஸ் போகுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருக்கும். வாயினுமே காலேஜ் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. அவளுக்கும் லைஃப் வந்து ஜங்கு அந்தளவுக்கு கொலை எதுவும் பண்ணுறதில்ல.
ஒரு மாதத்துக்கு 1, 2 பண்ண தான் செய்கிறான். அதுவும் பண்ணாமல் ஸ்டாப்லாம் பண்ணல. கொலை பண்ண தான் செய்கிறான். அது ஒயனுக்கு வந்து அந்தளவுக்கு இப்போ பெருசாக தெரியறதில்ல. ஏன்னா இப்போ அவன் நினச்சிட்டு இருக்கான்னா, இந்த ஒரு வருஷமா ஜங்குக் திருந்திட்டான் அப்படின்னு தான் அவன் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு தெரியாது அவன் கொலை பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ அதனால் இன்றைக்கி காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கா, ஏண்டி இப்போல்லாம் இந்த கொலை பண்ணுறது ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டே இருக்குல்ல, யார் தான் இதெல்லாம் பண்ணுறாங்களோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு சீரியல் கில்லர் இருக்கான்னு நினைக்கிறேன், அவனை தான் கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் அரும் பாடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக சாம் வரான். வந்து வயன், சாம் நீங்களா, எப்படி இருக்கீங்க, உன்னை பார்க்க தான் வந்தேன், எங்களோட கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வர முடியுமா, எதுக்கு, நான் கொஞ்சம் விசாரிக்கணும். விசாரிக்கணுமா, ஏன், வா அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவளுக்கு ஒன்றும் புரியல. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்ன போலீஸ்லாம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கும்போது, வாயின் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் அது வரைக்கும் வந்ததே இல்லை. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வந்து உட்கார்றா. அங்கே எல்லாரும் ஒரு மாதிரி வாயின் ஏதோ குற்றவாளி மாதிரி பார்க்குறாங்க. வானுக்கு சுத்தமாக பிடிக்கல. கலங்கிருச்சு கண்ணெல்லாம். அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே, சாம் என்னத்துக்கு கூப்பிட்ருக்கீங்க, நான் என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணோம், என் ஃபோனையாவது கொடுங்க. இருங்க வாயன், உங்ககிட்ட சில கொஷின்ஸ்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. என்ன எதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணேன், இங்கே பாருங்கள் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அப்படின்னு காட்டுறான். என்னென்னு பார்த்தா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாயன் வந்து டின்னர் போயிட்டு வரும்போது அந்த 2 ரவுடி பசங்க வாயன் அப்படியே இழுத்துட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கவராக இருக்கும். அதில் வாயனோட கையை பிடிச்சி 2 பேர் அப்படியே இழுத்துட்டு போயிருப்பானுங்க. ஸோ இழுத்துட்டு போன அந்த சைடில் வந்து கேமரா இல்லை. இழுத்த சைடில் மட்டும்தான் கேமரா இருந்திருக்கு. ஸோ அது பதிவாயிருக்கு. பட் இழுத்த சைடில் கேமரா இல்லாததால் என்ன நடந்தது அப்படின்னு போலீஸ் யாருக்கும் தெரில. பட் ஆனால் அவங்க 2 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்களோட பாடியை வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்கள சாகடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரில. ஸோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வேளை வாயனா இருக்குமோ, தற்காப்புக்காக கொன்றுப்பாளோ அப்படின்ற சந்தேகத்திலலாம் வாயனை இப்போ பிடிச்சிட்டு வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணதும் வாயனுக்கா அப்படியே தலையே சுற்றுது. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு சுத்தமாக புரியல. நான் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டது நான். ஆனால் என்ன பிடிச்சி கொலை பண்ணியிருப்பேன்னு கேட்குறீங்க, எனக்கு புரியல. அந்த 2 பசங்க என்னை எப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நான் எப்படி பார்த்தா அவனுங்களை நீங்கள் கொண்டு வந்து ஜெயிலில் உட்கார வச்சுருக்கணும். ஆனால் என்ன கூப்பிட்டு வந்து கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன கேட்டுட்ருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஏம்மா அவனுங்க 2 பேர் இருந்தால் தானம்மா ஜெயிலில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு. அவனுங்க தான் செத்துட்டானுங்களேம்மா. செத்துட்டாங்களா? ஆமாம், அங்கே பாரு, கரெக்டாக உன்னை பிடிச்சி எழுதிட்டு போயிருக்காங்களா, அடுத்த 10 நிமிஷம், அதாவது உன்னை எப்போ பிடிச்சி எழுதிருக்காங்க, 10 மணிக்கு. ஆனால் அவங்க 10:30க்கு செத்துட்டாங்க. இது எப்படி பாசிபிள்? எனக்கு உங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அதனால தான் உன்னை நான் இப்படி பிடிச்சி உட்கார வச்சுருக்கேன். பதில் சொல்லு, எப்படி கொன்னீங்க? நான் கொன்னனா? ஆமாம், ஒரு வழியாக தற்காப்புக்காக நீயே கொன்னாலும் கொன்னிருக்கலாம். அதனால தான் கேட்குறோம். சார் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? சாம் நீங்களும்மா, என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. இங்கே பாருங்கள் வயன், சந்தேகம்னு வந்துட்டு அது யார் மேலே வேணால் வரும். நீங்கள் பண்ணியிருப்பீங்களா பண்ணியிருக்க மாட்டிங்களா அதை மட்டும் சொல்லுங்கள். நான் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தனியால் போல என் ஹஸ்பண்ட் கூட தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக விஷயம் கேள்விப்பட்டு ஜங்குக் அப்படியே லாயரோட வரான். வந்து அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா, என் ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. சார் நாங்கள் அரெஸ்ட்லாம் பண்ணல, உங்கள் ஒய்ஃபை விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ விசாரணைக்கு அரெஸ்ட் வாரண்ட் தேவையில்லையே. ஓ பாயிண்டாக பேசுகிறோம் நினப்போம் அப்படின்னு. சரி, ஒரு பொண்ணை விசாரிக்கணும்னா ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் இருக்கணும். இங்கே 4 பேருமே ஜென்ஸாக தானே இருக்கீங்க, எங்கே ஒரு லேடி போலீஸே காணும். அப்புறம் எப்படி நீங்கள் ஒரு பொண்ணு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்? இது நீங்கள் கொடுக்குற டார்ச்சர். சார் தேவையெல்லாம் பேசாதீங்க. அது இருந்தாங்க, ஒரு ஒர்க்கால் போயிட்டாங்க, போய் சொல்லாதீங்க. நாங்கள் சிசிடிவி கேமரா செக் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஸ்டேஷனில் லேடி போலீஸ் இல்லைங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். சரி ஓகே, பாருங்கள், நாங்கள் விசாரிக்கணும் இவங்கள. ஒரு கொலை கேஸில் எங்களுக்கு ஒரு லீடு கிடச்சிருக்கு. அதுக்கு ஒழுங்கான நான் வாரண்ட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாயன் அங்கேருந்து ஜங்குக்கு அப்படியே கூப்பிட்டு போயிட்டான். வாயனுக்கா என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்படியே பேய் அடித்த மாதிரி தான் நின்றுட்டுருக்க. ஜங்குக்கும் அப்படியே வாயனை காரில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட வாயன் பேசவே இல்லை. ஜங்குக்கையும் பார்க்கல. ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு சாகடிச்சது ஜங்குக்கு தானே. ஏன்னா ஜங்குக்கு வந்து அன்றைக்கி போகிறப்போ, அதாவது அவங்கள கல்லை விட்டு அடித்தப்போ பெல்ட் போட்டிருந்துருப்பான். ஆனால் திருப்பி வரப்போ பெல்ட் போட்டிருக்க மாட்டான். அதை வாயன் வந்து நோட் பண்ணியிருந்திருப்பான். பட் பெருசாக கேட்டுக்க மாட்டான். சரி இங்கே கல்யாணம் விட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிருப்பா. ஆனால் சாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஒருத்தனை கல்லால் அடித்து கொண்டிருக்காங்க, இன்னொருத்தனை ஏதோ ஒரு பொருளை வச்சு நெரிச்சு கொண்டிருக்காங்க. பட் அது கயராக இருக்கலாம் அல்லது பெல்ட்டாக இருக்கலாம், அது ஏதோ ஒன்று ரோப்பாக கூட இருக்கலாம். பட் நெரிச்சு தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத அவன் தெளிவாக சொல்லியிருப்பான். ஆனால் வாயனுக்கு வந்து அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும்.
அந்த பெல்ட் காணாமல் போன வச்சு லிங்க் பண்ணி அவள் கண்டுபிடிச்சிட்டா. பட் நீ ஏன் பண்ண அப்படின்ற கேள்வியில் அவள் கேட்கவே விரும்பல. ஜங்குக்கு பற்றி அவளுக்கு நல்லா தெரியும்ல. அப்படியே வாயை மூடிட்டு அமைதியாக அதை உட்காந்துருக்க. ஜங்குக்கே கேட்குறான், என்னடி என்ன என்ன கேட்டானுங்க, எதுக்கு இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை. ரெடி ஆச்சு, ஏதாவது பதில் பேசு, எதுக்கு பேரஞ்ச மாதிரியே உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை ஜங்குக். நிச்சயமாக ஒன்றும் இல்லையா? இல்லைன்னா ஏதோ கோவமாக இருக்கியா? நான் ஏன் கூப்பிட போகிறேன்? நான் யார் கோவப்படுறதுக்கு? இப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? எதுக்கு எரிச்ச மாதிரி கிளப்பிட்டு இருக்க? எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. வாயன், நீ பேசுகிறதே சரியில்லை. அந்த சாமி என்ன சொன்னான்? என்னை பற்றி ஏதோ தப்பாக சொல்லியிருக்கான். அதனால தான் இப்படி கோவத்தில் உட்காந்துருக்க. உங்களை பற்றி யார் தப்பாக சொல்லணும்? புரியல ஜங்குக். பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ணாத மாதிரி பேசாதீங்க ப்ளீஸ். அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது என்றைக்கும். என்ன நீ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க? இங்கே பாருவாயன், தேவலாம் பண்ணாத. உனக்கு தான் தெரியும்ல நான் எப்படின்னு. திரும்ப திரும்ப என்னை ப்ரூஃப் பண்ண வைக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு. வீடு வந்துருச்சு, அப்படியே இறங்கி போக சொல்லிட்டான். வாயினுமே எதுவுமே அவன்கிட்ட பேசலை. அவள் பாட்டுக்கு இறங்கி போயிட்டுருக்க. ஜங்குக்கான ஏற்றுக்க முடியல. இப்படி இவன் மூச்சு தூக்கி வச்சுருக்கிறதும் பேசாமல் இருக்கிறதும் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எப்பயும் போல் ஜங்குக்குன்னு கொஞ்சம் செல்லமாக வருவா, கொஞ்சம் செல்லமாக விளையாடுவா. அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது அவங்களுக்கே தெரில. பட் அடிக்கடி லவ் அவங்க 2 பேர் கண்ணில் அவங்கவுங்க பார்த்துருக்காங்க. வாயினும் ஜங்குக்கோட கண்ணில் பார்த்துருக்கா அந்த லவ்வை. ஜங்குக்கும் வாயனோட கண்ணில் பார்த்துருக்கான். பட் 2 பேரும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டது கிடையாது இது வரைக்கும். ஸோ அதனால் அவன் பின்னாடியே வரான். ஆனால் அவள் கண்டுக்க கூட மாட்டேங்கிறா. ஒரு உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கா வாயன். அவள் பாட்டுக்கு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போகும். ஜங்குக்கு பின்னாடியே போகிறான். நில்றி வாயன், நெல்லு. ஜங்குக்கு எனக்கு நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணும். ஸோ நான் படிக்க போகிறேன் அப்படின்னு அவள் பாட்டுக்கு ரூம் கதவை பூட்டிட்டு உட்காந்துருக்கா. ஜங்குக்கா இப்போ ஹாஸ்பிட்டல் வேறு போகணும், டென்ஷன் ஆகுது. அப்படியே டென்ஷனோட தான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனால் அங்கே இந்த மியா பயவில் வந்து உட்காந்துட்டு, இதோட நான் காலேஜ் சேர்ந்து 1 இயர் ஆச்சு, நீங்கள் வந்து என்னை பார்க்கவே வரமாட்டேங்கிங்க அப்படின்னு உட்காந்துருக்க. ஜங்குக்கா ஐய இருக்கிற பிரச்சனை இந்த சிறுவண்டு வேறு அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே அவள் மேலேங்கிலையும் பார்த்துட்டு, என்ன உங்கள் அக்கா பார்க்க வரலையா? உங்கள் அக்கா கூப்பிட்டு வரணுமா? வீட்டில் தான் இருக்கா, போய் பார்த்துக்கோ. மாமா, நான் அக்காவை பற்றி கேட்கல, நான் உங்களை பற்றி கேட்டேன். இங்கே பார், நீ காலேஜ் படிக்கிறீங்களே, அங்கே எந்த பையனும் ஹேண்ட்ஸமாக இல்லையா? உங்கள் அளவுக்கு யாரும் ஹேண்ட்ஸமாக இல்லை, உங்கள் அளவுக்கு யாரும் கண்ணுக்கு ஹேண்ட்ஸமாகவும் தெரியல. எனக்கு நீங்கள் தான் வேணும். செருப்பால் அடிப்பேன். சின்ன பொண்ணு மாதிரி பேசு, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்றான். ஸோ இதோட பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா, பை, சீ யூ லேட்டர், பை.